இன்னும் வைஷ்ணவ ஆச்சாரத்தில் பார்த்தா அந்த மடத்தினுடைய பேர் போடலன்னா பொண்ணே தர மாட்டா வைஷ்ணவாள். அதனால தான் வைஷ்ணவாளுடைய கல்யாண பத்திரிகையெல்லாம் பார்த்தா முதல்ல ஆச்சாரியனுடைய பேரில் இருந்து தான் கல்யாண பத்திரிகையை ஆரம்பிப்பா. ஏன்னா ஆச்சாரியனுடைய பேர், உங்களுக்கு யார் ஆச்சாரியன் அப்படின்னு கேட்பா. முதல்ல பொண்ணையோ பிள்ளையோ பார்க்க போகும்போது உங்களுக்கு யார் ஆச்சாரியன்னு கேட்பா. ஆச்சாரியன் இல்லாத குடும்பத்தில் சம்பந்தம் பண்ண மாட்டான். அப்படி கல்யாண பத்திரிகையில் நம்ம பரம்பரையாக ஒரு மடத்தை ஆசிரியிச்சுண்டு அவளை ஜெகத்குருவாக வச்சுட்டு நம்ம வீட்டுக்கே அவர் தான் குரு அப்படின்னு வச்சுட்டு அவளுடைய பேரை சேர்க்கணும். கல்யாண பத்திரிகை எந்த முகூர்த்தம் எது பண்ணாலும் மட சம்பாவனைன்னு ஒரு திரவியத்தை முதல்ல எடுத்து வச்சுட்டு முகூர்த்தத்தை பண்ணணும். பிறகு அவளை போய் பார்த்து அந்த சமர்ப்பணம் பண்ணிவிட்டு சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வர்றது அப்படின்னு ஒரு வழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின. ஏன்னா ஞானிகளுடைய சந்நிதி கட்டாயம் தேவை. அதனால தான் நமக்கு அங்கங்கே அதிஷ்டானம்னு வச்சு தினப்படி அங்கே பூஜைகள் பண்ணுறது அப்படிங்கிற முறையை நமக்கு வச்சு கொடுத்துருக்கா. அப்படி போகணும் அடிக்கடி. அந்த சந்நிதிக்கு போனாலே அவளுடைய மனசும் நம்முடைய மனசும் ஒன்றா ஆயிடும். அங்கே போய் உட்காந்து நம்ம மனசில் உள்ள கவலைகளை பூரா அவர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தா போகிறோம். அவ்வளோ கவலையும் மறைஞ்சு போயிடும். என்னென்ன கவலைகள் என்னென்ன கேள்விகள்லாம் இருந்ததோ அவ்வளவுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். அப்படி அதனால தான் அடிக்கடி மகாபெரிவாருடைய சந்நிதிக்கு சன்னியாசிகளுடைய சந்நிதியில் போய் அடிக்கடி பார்த்து நமஸ்காரம் பண்ணுறோம். அதே போல தான் நாம் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற வஸ்துவில் திரவியத்தில் சன்னியாசிகளுக்குன்னு ஒரு பாகம் இருக்குது. அந்த சன்னியாசிகளுக்குன்னு உள்ள பாகத்தை தான் பிக்ஷாவந்தனம்னு பண்ணணும். ஏன்னா நம்முடைய மன ஆரோக்கியம் குழந்தைகள்லாம் நம்முடைய வேத பரம்பரையில் வர்றதுக்கு சன்னியாசிகளுடைய அனுகிரகம் கட்டாயம் தேவை. அதனால தான் பிக்ஷாவந்தனம்னு பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கா. ஒவ்வொரு குடும்பத்தார்களும் தனித்தனியாக போய் நம்ம பரம்பரையாக எந்த மட்டத்தை ஆசிரியிச்சு இருக்கிறோமோ அந்த மட்டத்துக்கு போயிட்டு அவளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணிவிட்டு பிக்ஷாவந்தன பிரசாதத்தை வாங்கிட்டு வரணும். நாம் பிக்ஷாவந்தனம் பண்ணுற அன்னைக்கு மட்டத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான நியமம். என்றைக்கு நாம் மட்டத்தில் பிக்ஷாவந்தனம் பண்ணுறோமோ அன்னைக்கு பிக்ஷாவந்தனம் ஆன பிறகு மட்டத்தில் சாப்பிடக்கூடாது. தனியாக வேற ஒரு இடத்துல நம்ம தயார் பண்ணிட்டு அங்கே போய் சாப்பிடணும். அப்படி பிக்ஷாவந்தனம் பண்ணுற அன்னைக்கு அங்கே போஜனம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்து ஒவ்வொரு குடும்பத்தார்களும் தனித்தனித்தனியாக பண்ணுறது அப்படின்னு இருக்கு. அதுக்காக தான் அவள் அங்கங்கே விஜய யாத்திரைன்னு அங்கங்கே வரா. எதற்காக விஜய யாத்திரைன்னு பாரத தேசம் பூரா வரா அப்படின்னா எல்லா குடும்பத்தார்களிடத்திலேயும் பங்கு இருக்குது. அதை அவளிடத்துல சமர்ப்பணம் பண்ணிடணும். பிக்ஷாவந்தனம்னு அவளிடத்துல ஒவ்வொருத்தரும் நேராக